கடலூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பிச்சாவரம் பகுதி பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் வங்க கடலோரத்தில் அமைந்துள்ளது இயற்கை எழில் மிகுந்த சதுப்பு நில காடுகள் நிறைந்த பிச்சாவரம். 1500 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் இந்த சதுப்பு நில காடுகளில் உப்பங்கழிகளும் அடர்த்தியான மாங்க்ரோவ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் சுரபுன்னை செடிகளும் அதிக அளவில் உள்ளன. இதில் 51 சின்ன சின்ன தீவுகள் இருக்குது. இந்த சின்ன சின்ன தீவுகள் ஓரங்களில் ரைசோபரா, அபிகுலாட்டாவும், மேக்ரோனேட்டா, அண்ணாமலையான செடிகள் உள்ளன. உட்புறத்தில் அபிசீனியா ஆப்ஷனாலிசிஸ் என்ற வகை தாவரம் இருக்குது. இங்கே அதிக நீர்நாய், நரி, உடும்பு மற்றும் இது போன்ற வைல்ட் லைஃப் இடங்கள் இருக்கிறது. இது இல்லாமல் பறவைகள் 20-25 வெளிநாட்டு பறவைகளிலிருந்து உள்நாட்டு பறவைகள் வரை அதிக அளவில் வருகிறது. பிச்சாவரத்தில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் சூழல் சுற்றுலா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சதுப்பு நில காடுகளை சுற்றுலா பயணிகள் காண துடுப்பு படகுகளும் மோட்டார் படகுகளும் இயக்கப்படுகின்றன. வனத்துறை சார்பில் இங்கு அமைக்கப்பட்டுள்ள கருத்தியல் காட்சி கூடத்தில் மாங்க்ரோவ் செடி வகைகள், இங்கு வரும் எண்ணற்ற பறவை வகைகள் குறித்த விவரங்களை சுற்றுலா பயணிகள் தெரிந்து கொள்வதற்காக காட்சி படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. எழில் கொஞ்சம் பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளில் எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி தொடங்கி சரத்குமாரின் சூரியன், கமல்ஹாசனின் தசாவதாரம் உள்ளிட்ட ஏராளமான தமிழ் படங்களும் பிறமொழி படங்களும் படமாக்கப்பட்டுள்ளன. எண்ணற்ற சிறு சிறு தீவு கூட்டங்கள், படகு குழாம், 6 கிலோமீட்டர் நீள எழில்மிகு கடற்கரை, பறந்து விரிந்த அடர்த்தியான மாங்க்ரோவ் மரங்கள் மற்றும் அலையாத்தி காடுகளை சுற்றி நீண்ட நேர படகு பயணம் மேற்கொள்வது, இவையெல்லாம் மனதை விட்டு நீங்காத நினைவுகளை அளிக்கக்கூடியவை. இதனால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பிச்சாவரம் வருகின்றனர். ஒரு குகை மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கம் செடிகள் பார்த்தீங்கன்னா அடர்த்தியா 2 பக்கம் வளர்ந்து இருக்கும். அது உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இளம்புரியாத ஒரு பரவசமும் நல்லா அருமையாக நமக்கு இளம்புரியாத பரவசம் ஏற்படும். வெளியில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் இருமுறை நீங்கள் 1 மணி நேரம் இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை அனுபவித்து பார்த்தா தான் அருமையாக உங்கள் பெருமை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு துடுப்பு படகுகளில் பயணம் செய்ய 330 ரூபாயிலிருந்து 635 ரூபாய் வரையும், இயந்திர படகுகள் சவாரி செய்ய ரூபாய் 1265 முதல் 1725 வரையும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. பிச்சாவரம் வரும் சுற்றுலா பயணிகள் படகுகளில் சுரபுன்னை செடிகளை ஊடுருவிச் சென்று இயற்கையின் அழகை உற்சாகத்துடன் கண்டு ரசிக்கின்றனர். இந்த பிளேஸ் செம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதே இல்லை. இந்த பிளேஸ் தசாவதாரம் ஃபிலிமில் வர பிளேஸு. அப்புறம் இது 2 hours 4 hours அந்த மாதிரி போட்டிங்கெல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இது நார்மல் டூரிஸ்ட் பிளேஸ் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டூரிஸ்ட் பிளேஸ். நல்லா ஒரு எப்படி லவ்லியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. சம்திங் ஸ்பெஷலாக தெரியுது. ரொம்ப போகாத இடத்துக்கு புதுசாக ஏதோ வந்த மாதிரி இருக்குது. இந்த பேக் வாட்டரு, அதுவும் இல்லாமல் இங்கே பார்க்குற இந்த மரம் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே தசாவதாரம் இது மாதிரி நிறைய படம்லாம் எடுத்த ஏரியான்னு சொன்னாங்க. நல்லாயிருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது எங்களுக்கு இங்கே. இது புதிய அனுபவத்தை தருவதாகவும் கோடை விடுமுறையை கழிக்க பிச்சாவரம் சிறந்த இடமாக இருப்பதாகவும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். உள்ளே போகும்போது ஆக்சுவலாக நிறையா கேவ்ஸ் ஆட்டம் இருக்கும். லைக் மரமே கேவ் மாதிரி இருக்கும். ஸோ சன்லைட்டே வராத அளவுக்கு ரொம்ப நல்லா டென்ஸாக இருக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் காமிச்சாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணோம். காடுக்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஆசமாக இருக்கும். அமேசிங்காக இருக்கும். இது இந்த மாதிரி காட்சி நீங்கள் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
இங்கே 1 மணி நேரத்துக்கு நாங்கள் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 1730 ரூபா தான் 10 பேருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா. படகு சவாரியின் போது பறவைகள் கூட்டம், உடும்பு, நீர் நாய்களை பார்க்க முடியும். மேலும் மீன், நண்டு, இறால் போன்றவற்றை மீனவர்கள் பிடிப்பதையும் பார்க்கலாம். வரவங்களுக்கு இங்கே இருக்குள்ள பல மரங்கள் இருக்குது. அந்த மரங்களை பற்றியும் இந்த ஆற்றோட சிறப்பை பற்றியும் சொல்லும்போது கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் எதுவும் தண்ணியில் போட விடுறதில்லை, மரங்களை ஒடிச்சு பார்த்து விளையாட அனுமதிக்கிறதில்லை. இதை பாதுகாப்பாகவும் பார்த்துக்கிறோம். வரவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து சுற்றுலா பயணிகளை நல்ல மகிழ்ச்சி கொண்டு வந்து கரை சேர்த்து விடுறோம். பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் உள்ள உயர் கோபுரத்தில் ஏறி சென்று வனக்காடுகளை தொலைநோக்கி கருவி மூலம் பார்க்க 5 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இங்குள்ள கடல் தீவில் அதிகாலையில் சென்று ரம்மியமான சூரிய உதயத்தை காணவும் சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். பிச்சாவரத்தில் உள்ள மாங்குரோவ் காடுகள் இப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்து வரும் அதே நிலையில் 2004ஆம் ஆண்டு இப்பகுதியில் வீசிய இந்த சுனாமியின் போது இப்பகுதியை புரட்டி போடப்பட்டது. அப்போது இந்த பகுதியில் உள்ள இந்த காடுகள் தான் இப்பகுதி மக்களையும் இந்த கிராமங்களையும் காப்பாற்றியது என்று கூறலாம். தந்தி செய்திகளுக்காக பிச்சாவரத்தில் இருந்து எஸ். தேவநாதன்.